உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டைம் சோறு ஊட்ட போகிறீங்களா? அப்போது அதுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு சூப்பரான கோயில் இருக்குது தெரியுமா? தஞ்சாவூர் பக்கத்தில் திங்களூர்னு ஒரு ஊர், அங்கே இருக்கிற கைலாசநாதர் கோயில் தான் அது. சரி வாங்க, அந்த கோயிலுக்குள்ளே என்ன ஸ்பெஷல்னு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல இந்த ஊருக்கு திங்களூர்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? திங்கள்னா சந்திரன், இது சந்திர பகவானுக்கான ஸ்பெஷல் கோயில், அதான் திங்களூர். இங்கே சாமி பேர் கைலாசநாதர், அம்பாள் பேர் பெரிய நாயகி. இந்த கோயிலோட ஹைலைட்டே அன்னப்பிரசானம் தான், அதாவது குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டுறது. நிறைய பேர் இதுக்காக குருவாயூர் போவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே இதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிற கோயில் இதுதான். சில நல்ல நட்சத்திர நாட்களில் கரெக்டாக சந்திரஹோரை நேரத்தில் முதல்ல குழந்தைக்கு நிலாவையும் மாட்டையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில்வர் கிண்ணத்தில் பால், நெய், தேன் எல்லாத்தையும் சாதத்தில் கலந்து ஊட்டுவாங்க. இப்படி செஞ்சால் குழந்தைக்கு நோய் நொடி எதுவும் சீக்கிரம் வராதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே சளி காய்ச்சல்னு வந்தாலும் சீக்கிரமே சரியாகிடுமாம். அதனால தான் நம்ம பாட்டிங்க கூட நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் இருக்குது. அப்பூதியடிகள்னு ஒரு தீவிர சிவபக்தர் இருந்தார். அவர் திருநாவுக்கரசர் மேலே பயங்கர பக்தியாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா பெத்த பசங்களுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசுன்னு அவரோட பேரையே வச்சுட்டாரு. ஒரு நாள் அவரோட பெரிய பையன் பாம்பு கடிச்சிடுச்சு. அப்போ திருநாவுக்கரசர் தான் வந்து பாட்டு பாடி அந்த பையனை காப்பாற்றினார். அந்த அப்பூதியடிகள் ஃபேமிலியோட சிலையெல்லாம் இன்றைக்கும் இந்த கோயிலில் இருக்குது. கல்யாண தடையா, குழந்தை பாக்கியம் வேணுமா, படிப்பு நல்லா வரணுமா, எல்லாத்துக்கும் இங்கே வந்து வேண்டிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைக்கு சோறு ஊட்டுற ஃபங்க்ஷன் இருந்தால் யோசிக்காமல் திங்களூருக்கு ஒரு விசிட் அடிங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.